அப்போ நொப்பம் பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். இல்லை சித்தப்பன் பேர் என்ன தடுப்பூசியா? இல்லை தாய் மாமா என்ன கோவாக்சினா கோவாக்சில்டா? அப்போ என்ன பெரியப்பா பென்சிலின் ஊசியா? நியாயமா பேசுமா நீ? நீங்க புருஷன் தானே? இதுல என்னடா சந்தேகம்? யாரா யாரு புருஷன்? என் பொண்டாட்டி புருஷன் குழப்பிட்டாங்க. நீங்க யார் புருஷன்? எல்லாம் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு புருஷன் தான். புருஷன் யாருன்னு தெரியுமா? யாரு புருஷன் தான்? யாரு புருஷன்? உண்மையான புருஷன் யார் தெரியுமா? விடிய காலைல 4 மணிக்கு சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்த புருஷன் ப்ரூ காஃபி போட்டு போய் பொண்டாட்டி எழுப்பி இந்தாடி காஃபின்னு சொல்றாரோ அவர்தான் உண்மையான புருஷன். ஆஹா, உண்மையான புருஷன் யாரு? விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சு புரு காப்பி போட்டுட்டு போய் பொண்டாட்டிய உசுப்புறவன் தான் புருஷன். புருஷன் அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரன் மட்டும் தான் உண்மையான புருஷனா இருக்க முடியும். அவன் தான் விடிய காலமே அடுப்பை பத்த வச்சு பூன்னு ஊதுவான். அப்ப புரு காப்பி போடுறவன் புருஷன்னா சன்ரைஸ் போடுறவன கொடுந்தனா? அப்ப திரிவாஸ் போடுறவன பக்கத்து வீட்டுக்காரனா? அப்ப நடுவர் என்ன நரசு ஊசு காப்பியா போடுவாரு? அக்கா இவர் இவ்வளவு சவுண்டா பேசுறாருன்னு யாரும் பயப்படாதீங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே. அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். இங்க பாருங்க, என்ன ஒரு நியாயத்தை பேசுங்க. கல்யாணம் பண்ணி வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிய வருது. தண்ணி அடிக்காத உடம்பு கெட்டு போயிரும் சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்கல. தம் அடிக்காத நாத்தம் பக்கத்துல வர முடியலன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்கல. கல்யாணம் ஆயிடுச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வா கண்ட காலி பையலோட தெரியாதன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்கல. தண்ணி அடிக்காதனா கேக்குறது இல்ல, தம் அடிக்காதனா கேக்குறது இல்ல, கண்டவன் கூட சுத்தாதனா கேக்குறது இல்ல. உன் அப்பா அத்தால விட்டுட்டு வந்துட்டு நான் மட்டும் பொண்டாட்டி முண்டானே புடிச்சா இல்ல. என்ன கேக்குதுங்க? அருமையான கேள்வி. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட ஜெயிக்கும். ஆமா. இந்த அம்மா என்ன சொல்லுது? தண்ணி அடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற, சிகரெட் குடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அவங்க கூட ஊர் சுத்துவாங்கன்னா கேட்க மாட்டேங்கிற. இதெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தனி கொடுத்தனம் போவோம்னா மட்டும் எப்படி வருவான்னு தானே கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? தண்ணி அடிக்காதுன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். சிகரெட் குடிக்காதுன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். அவங்க கூட சேர்ந்து சுத்தாதன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தனி கொடுத்து நம்ம எங்க நின்று சொல்ற? நைட்டு 10:30 மணிக்கு பெட்ரூம்ல நின்று சொல்றேன். சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள் மாறும். நான் கதவை உடைச்சுக்கிட்டா வெளியில ஒடியார முடியும். வர வேண்டியதானே? பொண்ணு ஆமையும் ஒண்ணு சார். என்னது? பொண்ணு ஆமையும் ஒண்ணு. பொண்ணு ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? ஆமை எப்படி தான் குடும்பத்தை ஓட்டுக்குள்ள சுமந்துக்கிட்டு நீர்லயும் நிலத்திலயும் கஷ்டப்படுதோ அதே மாதிரி பெண்கள் நாங்க குடும்ப பாரத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு பிறந்த வீட்லயும் கஷ்டப்படுறோம், புகுந்த வீட்லயும் கஷ்டப்படுறோம். பொண்ணு ஆமையும் ஒண்ணுங்க. தட்டுக்கா, நல்ல அருமையான பாயிண்ட்க்கா. பெண்ணும் ஆமையும் ஒண்ணும். அருமையா சொல்லியிருக்காங்க.